உசிலம்பட்டின்னு பேரை கேட்டாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வெட்டுக்குத்து தான். அந்த வெட்டுக்குத்தை வச்சு தான் இப்போ ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். இவங்க தாங்க ஊருக்குள்ளே பெரிய சண்டே நினச்சிக்கிறாங்க. இதில் ஒருத்தன் பேர் ஆனந்து, இன்னொருத்தன் பேர் ராஜேஷ். 2 பேருமே அண்ணன் தம்பி. ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்றைக்குமே விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. இவங்க வேலையே சாவா சண்டை, கெடா முட்டு 2 தாங்க. இது எங்கே நடந்தாலும் இவங்க பேச்சாதாங்க இருக்கும். ஒரு சாவா சண்டையில் இவங்க படுற ஒரு முன்கோவத்தினால இவங்க சந்திக்க போகிற ஒரு பிரச்சனையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தம்பி, இந்த வட்டம் பந்தயம் அடிச்சிருமா நம்ம சாவா? என்னண்ணே எப்படி கேட்டுக்கிருக்க? வட்ட நம்ம சாவா தான் பந்தயம் அடிச்சுக்கிருக்க. விட்டுருமா நம்மளை விட்டு? சாவா அடிச்சு ஆகணும் பந்தயம் இந்த தடவை. நம்ம சாவா தான் அடிக்குது. பேசாம அண்ணே, புதுசாக ஒருத்தன் மருந்து இறக்கிருக்கேண்ணே. அதான் நாளைக்கு சாவலுக்கு ஏற்றுறான், பந்தயம் அடிக்கிறோம். போடா போ, எங்கடா இருக்கா? வா, அங்கே தான் இருக்கேன். இவங்க அடுத்த குரூப்புங்க. இவங்க எல்லோரும் ஒரே ஒரு கரைங்க. ஆனால் நான் குரூப் தான் வேறு வேறையாக இருக்காங்க. சின்ன வயசில் இந்த 2 குரூப்புமே ஆகாதுங்க. இப்போ பார்த்தாலும் அடிதடி சண்டைன்னு தான் இருப்பாங்க. அவங்க எப்பயும் அப்படி தான் இருக்காங்க. ஆப்பில் இங்கே சகுனமே சரிலாம், வெட்டி பயிர்களாக வராங்க. போய் அப்மேல் பண்ணுறேன். மாப்பிள்ள, இவன் பெரிய கலெக்டரு, இவனே ஒரு மாடி மேய்க்கு பையவே நம்மளை சொல்றியான் பாரு. என்னடா சொல்ற? என்னடா நடக்க போறோம். என்னாச்சு அன்னைக்கு சொன்னது? ஏய் ராஜசிங்கவா, என்ன கணத்துல காயா? வடக்கு இருக்காருங்க, அடிச்சிட்டாங்க. இப்போ அவன் எங்கடா இருப்பாங்க? நாளைக்கு இல்லை. படா. இந்த இடம் ரொம்ப வலிக்குதுண்ணே. இப்போ அவங்க எங்கடா டாப் அடிப்பாங்க? இங்கே தானே எங்கேயா சொல்லிப்பாங்க. வாடா. மாப்பிள்ள, ரிசல்ட் என்னைக்குடா? தெரியலடா மச்சி. ஏய் அவங்களாடா? வாடா. அவன்டா என் தம்பி மேல கையை வச்சது? ஆம்பளை என் தம்பி கூட ஒத்த குத்த மோதி பாருங்கடா. உங்களுக்கு விழுந்துட்டானா இந்த ஊர்ல நான் சண்டையே கிடையாதுடா. மோதி பாருங்கடா. வர சொல்ற, ஒத்தைக்கு ஒத்த பாத்துருவோம்டா. நான் போறேன். வாடா. நான் ஜெயிச்சிட்டேன். நான் சொல்றேன் கேளு. ஒரு நிமிஷம். என் தம்பி. சரி பெண்ணை விடு. இப்போ வந்துட்டு ஒரே ஊர்ல இருந்து நம்ம சின்ன பிள்ளைல இருந்து பிறந்து வளர்ந்துருக்கோம். நம்ம ஊர்ல ஒரு வயல நம்மளை மதிக்க மாட்டேறான். ஏன்னா நம்ம வேற கேங்கா இருக்கிறதுனால. நான் சொல்றதை கேளுங்க. இனிமே எல்லாரும் ஒன்னா இருப்போம். இனி விடுங்க, நம்மளாம் ஒரே கேங். இனிமே விடு. எது கோவப்படுற? விடு. சரி விடு. நீங்க போதுமா? விடு. அவ்வளவுதான். கோவத்தை விடு. ஏய் வாடா. வா மாமா வா. வாடே சீர்ல வாடே. இது இன்னொரு குரூப்புங்க. இவர் தான் ஊருக்குள்ளேயே கொஞ்சம் பெரிய ஆள். இவருக்கு சேவசாண்டனா உயிர்.
இதுவரையும் எந்த சேவை பந்தயத்துலையும் போய் இவர் தோத்துட்டு வந்ததா சரித்திரமே இல்லைங்க. தம்பி மணி என்னாச்சு? பத்தாச்சுண்ணே. இன்னைக்கு 12 மணிக்கு சாவா சண்டை இருக்கு. இந்த வருஷமும் நம்ம தான் பந்தயம் அடிக்கிறோம். டேய் வா சாவா போய் தயார் பண்ணுவோம் பந்தயத்துக்கு. டேய் இன்னைக்கு இந்த சாவா தான் நம்ம கூட பந்தயத்துக்கு வரப்போகுது. பார்த்துருங்க. அங்கே தான்டா பந்தயம் நடக்குது. வேணாம் இன்னைக்கு நம்ம சாவா தான்டா பந்தயம் அடிக்குது. இன்னைக்கு நம்ம சாவில் பார்த்தானே எப்படி பந்தயம் அடிச்சிச்சுன்னு. அவங்க சாவை செத்தே போச்சுண்ணே. அப்புறம் அண்ணன் வளர்த்த சாவாடா எப்படி இருக்கான்? அப்புறம் வாடா ஆத்தாட்ட போய் சொல்ல முடியாது, சேஷ்ட முடியாது. வாடா என்னண்ணே போய் இவன்கிட்ட போய் சேவை பந்தயம் தோற்று போய் வந்துட்டான். வேண்டா ஒன்றும் புரியாமல் இருக்கேன். வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் யார்ட்டுமே தோத்ததில்லை. முத இந்த சின்ன பையன்கிட்ட போய் தோற்று போயிட்டு வந்துட்டுமே. ரொம்ப இதாக இருக்குடா. என்ன ஒண்ணு வழி இல்லை. இங்கே வரண்ணே தனியாக நடந்து வந்துருக்கான். இங்க வா. அண்ணே உங்கள் சாவா சரியாக ரெடி பண்ணுறீங்களே, சரியாக அடிக்குது உங்கள் சாவா பந்தயத்தில். இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கள் சாவில் அடிக்க ஆளே இல்லைண்ணே. இத்தனை வருஷத்தில் என் சாவா இன்ன வரைக்கும் யார்கிட்ட விழுந்ததில்லப்பா. உங்கள் சாவாட்ட விழுந்துருச்சு. பந்தயத்தில் இதெல்லாம் பெருசு இல்லைண்ணே. நான் தான் சொல்கிறேன்ல, எங்கள் சாவில் அடிக்க ஆளே இல்லை. சரிப்பா தம்பி சொல்லுங்க. இன்னும் உங்கள் அண்ணன் நாங்கள் காணோம். அவர் சாவை எடுத்து வீட்டுக்கு போயிருக்காருண்ணே. ஒன்றும் இல்லை, நாளைக்கு அண்ணன் வீட்டில் விசேஷம் இருக்குது. நீங்கள் கட்டாயம் வந்தாகணும். கண்டிப்பாக வந்துடும்ண்ணே. சரிங்களா? சரிண்ணே. சரி கட்டாயம் வந்துருங்க. சரிண்ணே. எதுக்குண்ணா? டேய் வாங்கடா. போய் இவங்களாம் விசேஷத்துக்கு கூப்பிட்றீங்கண்ணே. டேய் ஊருக்குள்ள இவங்க 2 பேரும் மொத்தமாக இருக்கனால்தான்ற ஓவர் ஆட்டம் போடுறாங்க. இவங்க 2 பேர்த்துல ஒருத்தன் சோழியை முடிச்சுட்டு இன்னொருத்தன் தன்னால் அடங்கிட வேண்டாம். அப்புறம் நம்மளை அடிச்சுக்க இந்த ஊருக்குள்ள யாரா இருக்கிறது? போவோம். விருந்து கூப்பிட்டுருக்காங்க. சாதாரணமாக அவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க. உள்ளே ஏதோ பிளான் வச்சு தான் கூப்பிட்றாங்க. அதனால் நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். உன்னை மட்டும் தனியாக அனுப்புறது எனக்கு பிடிக்கலடா. நமக்கு ஏதாச்சும் ஒன்றுண்டா ஒருத்தனை விட மாட்டேன்டா. சிக்கன் கூட வெட்டி எடுத்துக்கோண்டா. அப்போ நான் நீ இப்படி முன்கோபம் படுறதுனால தான் உன்னை வேணான்னு சொல்கிறேன். நீ அமைதியாக இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன். ஏதாச்சும் பிரச்சனைனா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ நீ இன்னமும் சைடா போடா. சரிண்ணே. அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்களா? யாரும் போட சொல்லிடக்கூடாது. அந்த பிரச்சனை வராது. நம்ம விசேஷம் நானே சாப்பாடுலாம் பட்டையை கிளப்பி விட்டீங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஒரு வேளை சாப்பிட்டேனே. எல்லாம் திருப்தி அடிச்சா? நல்லா இருந்துச்சுண்ணே. நல்லா கவனிக்கிறாங்க. சரி வேலை இருக்கு போயிட்டுறேன். சரிப்பா போயிட்டு வாங்க. சரி பாருங்க. சரி ஏய் ஆள் வந்துட்டான்டா, ஃபோன் போடு. வாங்க தம்பி. சொன்ன மரியாதைக்கு வந்துட்டீங்களே. அதானே நம்மளாம் அண்ணன் இந்த மாதிரி வீட்டுக்கு விசேஷம் பார்த்துக்கலாம்.
நானே பேசிக்கிறேன் வானே வேற வேலை அடுத்த வேலையை வா பார்ப்போம். தம்பி நம்மளுக்கு பாட்டி இருக்கு தனியா வாங்க. ரொம்ப நல்ல நல்ல பார்ட்டியா வச்சிருக்கான். நிறைய ஐட்டம் இருக்கு. நம்ம பையா அங்கே என்ன பண்ணுறீங்க? ரெடி பண்ண சொன்னேன் எல்லா சரக்கு. நான் எவ்வளவு கொடுத்து வந்திருக்கேன் தம்பி அதெல்லாம் பழைய பிரச்சனை. அண்ணன் கூப்பிட்ட மரியாதைக்காண்டி வந்திருக்க. பழசெல்லாம் மறந்துடுறேன். ஏய் என்னடா ஓவரா என்னண்ணே இருக்கு? அப்படியே சொன்னா யாரா அப்படி பண்ணது? ராஜேஷ் யாரா அப்படி பண்ணது? எவன்டா அப்படி செஞ்சது? ராஜேஷ் எதிரும் ஆண்டவன் எவனா பண்ணது சொல்றா? டேய் ராஜேஷ் எந்திரா, அண்ணன் வந்திருக்கா. எந்திரா எந்திரா, யாரா அப்படி பண்ணவன்? தெரியல தூக்குனே. ராஜேஷ் 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 எந்திரா. டேய் ராஜேஷ் எவனா அப்படி ஒண்ணு செஞ்சது? விருந்து கூப்பிட்டு குத்திட்டாங்கண்ணே. யாரா அப்படி பண்ணாங்க? அவன் தானே அப்படி பண்ணிட்டான். ராஜேஷ் உனக்கு ஒன்றா வரோம் பயப்பட வரோம் இல்லைடா. ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. இப்போ கடவுள் நம்மளை பிரிக்க நினைக்கிறான். கடவுள் உன்னை நான் பிரிக்க விட மாட்டேன்டா ராஜேஷ். உன்னை நான் காப்பாத்திருவேன்டா. உனக்கு ஒன்றும் இல்லடா. என்னை பாரு, உனக்கு ஒன்றும் இல்லடா. நான் காப்பாத்துறேன்டா. உனக்கு ஒன்றும் இல்லடா. நீ கவலைப்படாதா ராஜேஷ். நான் காப்பாத்துறேன்டா. அவன் எங்க இருந்தாலும் அவங்கள வச்சு உங்க கண்ணு முன்னாடி துண்டு போறேன்டா ராஜேஷ். இங்க பாரு, என்னை பாரு, அண்ணன் நான் இருக்கேன்டா. டேய் ராஜேஷ் என்னை பாரு ராஜேஷ், அண்ணன் நான் இருக்கேன்டா. டேய் என்னை விட்டு போயிடாரா ராஜேஷ். உன்னால முடியல. அவங்கள நான் போறேன்டா. எந்திரா ராஜேஷ், எந்திரா எந்திரா. தம்பி இப்படி வரணும், இப்படி வரணும். சரியா? நான் இங்க இருப்பேன். இங்கே வரணும். இவர் இப்படி வரணும். இவர் இங்க வந்துருவாரு. சரிங்களா? டேய் தம்பியை பார்த்துக்க. நேரத்தில் நீ வரணும். டேய் இவன் எப்படி அங்க வந்தியா? டேய் நீ எப்படி அங்க வந்த? தம்பியா வாடா குத்துற. யாரா நீ? யாரா? எங்க ஊருக்குள்ள வந்து எங்களை அடிச்சுட்டு எங்களை யாருன்னு கேக்குறியா?